ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் உள்ள கரைசல்கள்ங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள எல்லா கண்டென்ட்டுமே நம்ம பார்க்க போகிறதில்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவையோ எது கொஸ்டின் ஏரியாவோ அது மட்டும் நம்ம ஈஸியாக ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். இப்போ கரைசல்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரைசல்கள்னால் பலவிதமான கரைசல்கள் நம்ம எடுத்துப்போம். என்னவாக இருக்கலாம், இப்போ ஒரு புளி கரைசலாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கரைசல்கள் எடுத்துக்கிடுவோம். அதில் 2 முக்கியமான கூறுகள் இருக்குது. கரைசலில் உள்ள 2 முக்கியமான கூறுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று கரைப்பொருள், இன்னொன்று கரைப்பான். கரைப்பான்கிறது அதிக அளவு இருக்கும், கரைப்பொருள்ங்கிறது கம்மியான அளவு இருக்கும். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுவை கரைப்பொருள்னும், அதிக அளவு எடை கொண்ட கூறுவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரைப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புளி கரைசல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நீரில் புளியை கரைப்பாங்க. அப்போ கரைப்பான் என்ன அப்படின்னா நீர் தான் அதிகமாக எடுத்திருப்போம், புளி கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருப்போம். அப்போ புளிங்கிறது கரைப்பொருள், கரைப்பான்கிறது என்னன்னு பார்த்தோன்னா நீர். இதுதான் கரைப்பொருளுக்கும் கரைப்பானுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அது திண்ம கரைசலுக்கும் திரவ கரைசலுக்கும் வாயு கரைசலுக்கும் நம்ம பார்க்கலாம். கரைப்பொருள் கொடுத்துருக்காங்க, கரைப்பான் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். திண்ம கரைசல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே திண்மமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கரைப்பொருளும் திண்மம், கரைப்பானும் திண்மம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோன்னா தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர். இது ஒரு உலோக கலவை. உலோக கலவைனா ரெண்டுமே திண்மமாக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே தங்கம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ கரைப்பான் தான் தங்கம். அப்போ கரைப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காப்பர். அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கரைப்பொருள் தான் கம்மியாக இருக்கணும், கரைப்பான் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இங்கே என்ன தான் இருக்க முடியும் அப்படின்னா தங்கம் தான் கரைப்பானாக இருக்க முடியும், காப்பர் தான் கரைப்பொருளாக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு திரவம், திண்மம். இங்கேயும் இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க, திரவம் பாதரசம், திண்மம் சோடியம், பாதரசத்துடன் கலந்த சோடியம். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரசக்கலவைன்னு சொல்கிறாங்க. அங்கே திண்மம் கலந்துச்சு அப்படின்னா உலோக கலவை, திரவம் கலந்துச்சு அப்படின்னா ரசக்கலவை. நெக்ஸ்ட்டு திரவ கரைசல் எடுத்திருக்காங்க. திண்மமும் திரவமும். நீரில் கரைக்கப்பட்ட சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுனா என்ன, உப்பு. அப்போது இதில் என்னது கரைப்பொருள், என்ன கரைப்பானாக இருக்க முடியும் அப்படின்னா நீர் தான் கரைப்பானாக இருக்க முடியும், உப்பு தான் சோடியம் குளோரைடு தான் கரைப்பொருளாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் திரவம் ரெண்டுமே திரவம் தான். ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால். இங்கே நீர் தான் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா கரைப்பானாக இருக்க முடியும். எத்தில் ஆல்கஹால் என்னவாக இருக்கும் அப்படின்னா கரைப்பொருளாக இருக்கும். அதுக்கப்புறம் வாயு, திரவம். திரவத்தில் கரைக்கப்பட்ட, நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு. இங்கே நீர் என்னவாக இருக்கும், கரைப்பானாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு என்னவாக இருக்கும் அப்படின்னா கரைப்பொருளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாயு கரைசல். வாயு கரைசல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரவம், வாயு, காற்றில் உள்ள நீராவி. இங்கே கரைப்பொருள் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா நீராவியாக இருக்க முடியும். காற்று தான் ஏன்னா இது வாயு கரைசல். ஸோ காற்று தான் என்னவாக இருக்க முடியும், கரைப்பானாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் வாயு ரெண்டுமே வாயு தான். ஆக்சிஜன், ஹீலியம் வாயு கலவை. இது பிரச்சனையே இல்லை. இப்போ கரைதிறனுக்கு அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரைதிறனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா கரைப்பொருளின் நிறை டிவைடட் பை கரைப்பானின் நிறை இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. கரைப்பொருளின், ஏன்னா கரைப்பொருள் தான் கம்மியாக இருக்கும், கரைப்பான் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கிறது கீழே போட்டிருக்காங்க, கம்மியாக இருக்கிறது மேலே போட்டிருக்காங்க, இன்ட்டு 100. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கரைப்பொருளின் பெயர், கரைப்பொருளின் வாய்ப்பாடு, கரைதிறன் கிராமில் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100 கிராம் நீரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் 1 by 1. கால்சியம் கார்பனேட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு திண்மம். இதனுடைய கரைதிறன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சியம் கார்பனேட் சில டைம் இந்த வாய்ப்பாடுகளையே தனியாக கொடுப்பாங்க. கால்சியம் கார்பனேட்டுடைய வாய்ப்பாடு என்னன்னு கேட்பாங்க. CaCO3. இதனுடைய கரைதிறன் 0.0013 தான் இதனுடைய கரைதிறன். அப்புறம் சோடியம் குளோரைடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வாய்ப்பாடு NaCl. இதில் 36 கிராம் இருக்குது. இதனுடைய கரைதிறன் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 36 கிராம். அப்புறம் அமோனியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா NH3. இது வாயு. இதில் 48 கிராம் இருக்குது. 48 கிராம் கரைதிறன்.
அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா NaOH, இதில் 80 கிராம் வந்து கரைதிறன் இருக்குது. அப்புறம் குளுக்கோஸ்னு எடுத்துக்கணும்னா C6H12O6, இதில் வந்து 91 கிராம் வந்து கரைதிறன் வந்து இதனுடைய கரைதிறன் என்னது 91 கிராம். அப்புறம் வந்து சோடியம் புரோமைடு NaBr, இதனுடைய கரைதிறன் வந்து 95. அதுக்கப்புறம் வந்து சோடியம் அயோடைடு, இதனுடைய ஃபார்முலா வந்து NaI, இதனுடைய கரைதிறன் வந்து 184. அப்புறம் நீரேறிய உப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொது பெயர், IUPAC பெயர், மூலக்கூறு வாய்ப்பாடு. நீல விட்ரியால், அதாவது மயில் துத்தம்னு சொல்லுவாங்க. நீல விட்ரியால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மயில் துத்தம் சொல்லுவாங்க. இதனுடைய IUPAC பெயர் வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. நீல விட்ரியால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CuSO4.5H2O. அதுக்கப்புறம் எப்சம் உப்பு, இதை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். ஹெப்டாஹைட்ரேட்டுங்கிறதுனால தான் இங்கே பென்டா வந்துச்சு அப்படின்னா 5 வரும், ஹெப்டா வந்துச்சு அப்படின்னா 7 வரும். நம்ம வந்து அந்த அணு அமைப்பு பாடம் வந்து படிக்கும்போதே நம்ம மீத்து, ஈத்து, ப்ரொப்பு, பியூட்டு, பென்ட்டு, ஹெக்ஸு, ஹெப்டு, ஆக்டு, நான், டெக்கு, அந்த மாதிரி 10 இதுக்கும் வந்து லைனாக நம்ம படித்து வச்சுருப்போம். இந்த ஃபார்முலா படிச்சுக்கிட்டாலே நம்ம இதை வந்து இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு படிச்சுக்கிட்டாலே இதை வந்து நம்மளே உருவாக்கிடலாம். MgSO4.7H2O, மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜிப்சம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் 2 வருது, அதனால் டைஹைட்ரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. CaSO4.2H2O. அப்புறம் பச்சை விட்ரியால்ங்கிறது இரும்பு சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். இரும்பு சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா FeSO4.7H2O. அதுக்கப்புறம் வெள்ளை விட்ரியால்ங்கிறத வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னா சிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்னு அழைப்பாங்க. ZnSO4.7H2O. அப்போ எங்கெல்லாம் வந்து 7H2O வருதுன்னு பாருங்கள். வெள்ளை விட்ரியாலுக்கு வருது, பச்சை விட்ரியாலுக்கு வருது, எப்சம் உப்புக்கு வருது. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளை விட்ரியால், பச்சை விட்ரியால், எப்சம் உப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து 7H2O வருது. நீல விட்ரியாலுக்கு மட்டும் 5H2O வருது. ஜிப்சமுக்கு மட்டும் 2H2O வருது. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அமிலங்கள், காரங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உப்பு, அடுத்த வீடியோவில் உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.